மின்சார பேருந்து வசதின்னு சொல்லணும்னா முதல்ல இருந்து எடுக்கணும் ரூட் போர்டு மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வழிப்போக்கு காமிக்கிறதுக்கான ரூட் போர்டு, அதுவுமே டிஜிட்டலில் ஒவ்வொரு நிறுத்தமும் எங்கே வருது போகுதுன்றது வெளியிலையும் காமிக்கும், இன்சைட் உள்ளவும் காமிச்சிட்டு வரும். பயணிகளோட கவனத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கான ஒளிபரப்பு காமிக்கிறதுக்கான வாய்ஸ் அங்கே இருக்குது. அது போக வண்டியில் மொத்தம் 7 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டு, ரியரு, டிரைவரு ப்ளஸ் பேசஞ்சர் இவங்கள பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டியும் டிரைவர்கிட்டே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா தீ அணைப்பான், எமர்ஜென்சி ஏதாவது ஒரு தீ படிச்சு அப்படின்னா டிரைவராண்ட ஒன்று இருக்குது, ரியரில் ஒன்று இருக்குது, அது சென்ட்ரலில் ஒன்று இருக்குது, ரியர்லேயும் ஒன்று இருக்குது. 3 இடத்துல 3 இருக்குது. அதுபோக மாற்றுத்திறனாளிகள் வண்டி இறங்கி ஏற அவங்களுக்கான எல்லா வசதியுமே அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் ஃபுல்லாக அவங்க வண்டி ஏறலாம், அவங்க உட்கார்றதுக்கான ஸ்பெசிஃபிக்கும் ஸ்பேஸும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற முடியாதவங்களுக்கு வண்டியை தாழ்தளமாக தரையோடு இறக்கி ஏற்றி மேலே ஏற்றுறதுக்கான ஒரு வசதியும் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் 39 பயணிகள் உட்காந்து போகிறதுக்கும் ப்ளஸ் டிரைவர் 1 40 பேர் போகலாம். ஸ்டாண்டிங்லேயும் அவைலபிளாக ஃப்ரீயாக போகிற மாதிரி ஸ்பேஸும் பண்ணியிருக்காங்க. அடுத்துட்டு லைட்டு பார்த்திங்கன்னா சாதா லைட்டு மாதிரி இருக்காது, எல்லாமே எல்இடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சமும் வந்து பகல்லையுமே சரி நைட்லேயும் நல்லா பவராக இருக்க மாதிரி வெளிச்சம் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஒரு சீட்டுக்கும் ஒரு சார்ஜர் இது பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் பயணிகள் பயணிக்கும் போது அவங்களோட செல்ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா உடனே அதில் இன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சார்ஜ் டாப்அப் பண்ணிக்கலாம். அந்த வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சீட்டுக்குமே சீட் பெல்ட் இருக்குது. ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் ஒரு பயணிக்கும் சீட் பெல்ட் போடுற வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் அதிகப்படியான வசதிகள் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் பயணிகளோட அவங்க எதிர்பார்க்காத வசதிகள் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.